நெகட்டிவ் வேலைகளை பூராமே எது எது இருக்குதோ விளக்குறக்காக நம்மக்கிட்ட என்னென்ன பழைய உடைந்த பொருள்களாகட்டும், நாற்காலி ஆகட்டும், குடங்களாகட்டும், பாத்திரங்களாகட்டும், எந்த பொருள்களாக இருந்தாலுமே வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணும்போது எல்லாம் வெளியே கொண்டு வந்து அப்புறப்படுத்திடுவோம். வெளியே கொண்டு வந்து பழசெல்லாம் எதுவுமே நம்ம சாத்த மாட்டோம். இப்போ வந்து ஒரு சிலர் என்ன மாதிரி ஞாபகம் சின்னமாக தாத்தா சொத்து, பாட்டி சொத்து நல்லா வச்சுருக்காங்க. அந்த உடைந்த பொருள்கள் எதுவுமே வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. எந்த பொருளாக இருந்தாலும் உடைந்த பொருள் வீட்டில் வச்சுருந்தா பாதிப்பு தான். ஒரு கண்ணாடியே இருக்கு அப்படின்னே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வச்சக்கூடாது. கண்ணாடி உடஞ்சினாவே வந்து நெகட்டிவ் போயிடுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் ஏதோ விழுந்து தன் எரியாதுன்னா குழந்தைகள் திட்டுறாங்களாம் நிறைய செய்கிறாங்க. ஆனால் எப்போ ஒரு வீட்டில் கண்ணாடி விழுகுதோ அப்போ வீட்டில் இருக்கிற போயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு விநாயகரோட சிலைகள் எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் தோஷம் போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அப்படிப்பட்ட பொருளை இது இந்த நாளில் தான் நம்ம வந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சுத்தமாக டோட்டலாக என்ன பண்ணுறோம், அப்புறப்படுத்தி போட்டு வீட்டுக்குள்ளே புதுசாக கொண்டு போய் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், முதல் வேலை எல்லாம் கொண்டு போய் போட்டு எல்லாம் எரிச்சு போட்டு சூந்து போட்டு எரிச்சிட்டு அந்த குழந்தைகள் அதெல்லாம் பண்ணி போட்டு எல்லாம் எரிச்சிடும். அப்புறம் வந்து புத்தாடை அணிதலும் உண்டு. இதுக்கெல்லாம் பார்த்து வரிசையாக புத்தாடை அணிதல் உண்டு. அது எப்பப்போ புத்தாடைங்கிற ஒரு விஷயம் இருக்கவா அப்போ போய் பண்ணி முடிஞ்சு போச்சு.